உடைகிறது காங்கிரஸ் திமுக கூட்டணி. வெத்து வேட்டு விஜயுடன் கூட்டணி அமைக்க போகிறது காங்கிரஸ். அதற்குண்டான அத்தனை வேலைகளையும் ஹைதராபாத்தில் ராகுல் காந்தியை நேரில் சந்திச்சு ஆதவ் அர்ஜுனா பார்த்துட்டாரு. இன்னும் அக்ரிமெண்ட் சைன் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. மற்ற அத்தனை வேலையும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ தவக்க காங்கிரஸ் கூட்டணிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதியாயிருச்சு அப்படிங்கிறது தான் நேற்றுலேருந்து நம்மூர் அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அடிஷ்னலாக இன்னொரு விஷயமும் பேசு பொருளாக இருந்தது. அதாவது இந்த மார்ச் 15ஆம் தேதி வர இருக்கிற ராஜ்யசபா தேர்தலை காரணமாக வச்சு திமுக காங்கிரஸுக்கு ஒரு பிரஷரை போடுது. இந்த பாருங்க, தெளிவாக சொல்லிருங்க, எங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லையான்றத இன்னைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை ஈவினிங்குள்ள நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். அப்பதான் ராஜ்யசபா சீட்டை உங்களுக்கு அலகேட் பண்றதை பத்தி நாங்க யோசிக்க முடியும், அதுக்குண்டான வேலைகளை பார்க்க முடியும். சும்மா இப்படி இழுத்தடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. உண்டா இல்லையா சொல்லிருங்க அப்படின்னு திமுக காங்கிரஸ் மேல ஒரு அழுத்தத்தை போட்டிருக்குது அப்படிங்கிற செய்தியும் நேத்துல இருந்து பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த வினாடி வரைக்கும், அதாவது இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 6 PM வரைக்கும் எந்த உருப்படியான தகவலும் கிடையாது. காங்கிரஸ் திமுக கூட்டணி குறித்த எந்த அபிஷியலான அதிகாரப்பூர்வமான தகவலும் கிடையாது. கூட்டணி இருக்குதா இல்லையா, அவங்க என்ன கேட்கிறாங்க, இவங்க என்ன கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, இது எதை நோக்கி போகுங்கிறது சம்பந்தமான எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. எல்லாம் அவங்க சமத்துக்கு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதிகாரப்பூர்வமான தகவல்னு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தக, ப. சிதம்பரம் இவங்க 2 பேரும் போய் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க. வெளியில வந்த கையோட செல்வ பெருந்தக என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுமே கிடையாதுங்க, கூட்டணி எல்லாம் பர்ஃபெக்டா தாங்க போயிட்டு இருக்குது, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, எந்த முரண்பாடும் கிடையாதுங்க, தொகுதிகளோட எண்ணிக்கை நெகோசியேஷன் போயிட்டு இருக்குது, ஸ்மூத்தா நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்க எங்களுக்கு உண்டான தொகுதியை கேட்டு வாங்கிடுவோம், அவ்வளவுதான். மற்றபடி இன்னைக்கு சொல்லணும் நாளைக்கு சொல்லணும்னு எந்த வித நெருக்கடியும் திமுக எங்களுக்கு தரல. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வேற யாரு கூடயும் நாங்க எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தல, திமுகவோட தான் கூட்டணி அப்படிங்கிறத செல்வ பெருந்தக அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாரு. ஆனா இதை வச்செல்லாம் நாம இறுதியான ஒரு முடிவுக்கெல்லாம் வர முடியாது. ஏன்னா அங்க செல்வ பெருந்தக பேச்சு தான் இறுதியா? அவரு ஆரம்பத்திலிருந்து இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ செல்வ பெருந்தக இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, சிதம்பரம் எதையுமே சொல்லாம கிளம்பி போயிட்டாருன்னு வைங்க. ஸோ இந்த வினாடி வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி சம்பந்தமான எந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் கிடையாது. இதுதான் பிராக்டிக்கலான உண்மை. அந்த பக்கம் மீடியாவும் இந்த பழம் புளிக்கும்னு தஞ்சாவூருக்கு போகிறார் தற்கூரிகளின் தலைவர் விஜய். அடுத்த வாரம் நெல்லைக்கு போக இருக்கிறார் அதே தற்கூரிகளின் தலைவர் விஜய். ஸோ விஜயின் அரசியல் ஆட்டம்ங்கிறது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அந்த மேட்டரை உருட்ட போயிருச்சு. இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, எடப்பாடியாரை பிடிச்சிருச்சு. 70 தொகுதிகளை கேட்கும் பாஜக. என்ன செய்ய போகிறார் எடப்பாடியார்? எகிரி அடிக்க போகிறாரா இல்ல இறங்கி போக போகிறாரா? என்ன ஆக போகிறார் எடப்பாடியார் அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு ஒரு 2 நாளைக்கு ஓட்டலாம்னு அந்த பக்கம் போயிட்டாங்க. மொத்தத்துல இது வரைக்கும் எந்த உருப்படியான தகவலும் இல்லை. சரி, இந்த விஷயத்தை நாம எப்படி பார்க்கறது, நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிற கதை இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வராது. எப்போ அது ஒரு முடிவுக்கு வரும்னா, எப்போ அதில் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்கும்னா, அந்த பக்கம் எடப்பாடியார் பிஜேபிக்கு எத்தனை தொகுதி கொடுக்குறாரு, எத்தனை தொகுதியை வாங்கிக்கிட்டு பிஜேபி அந்த பக்கம் அமைதியாகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பக்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும். அந்த பக்கம் எடப்பாடியார் எத்தனை தொகுதிகளை கொடுக்குறாரோ அதை வச்சு தான் இவங்க இந்த பக்கம் திமுக கிட்ட காங்கிரஸ் ஃபைனல் டிமாண்டை வைக்கும். அதை திமுக ஏத்துக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து தான் திமுக காங்கிரஸ் தொடருமா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரும். அவ்வளவுதான். அதை தவிர மீதி எல்லாம் சும்மா உள்ளுள்ளாயே இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அமைச்சரவையில பங்கு வேணும், 40 சீட்டுக்கு 1 சீட்டு குறைஞ்சா கூட நாங்க கூட்டணியில இருக்க மாட்டோம், எங்க டிமாண்ட்ல இருந்து நாங்க பின்வாங்க மாட்டோம், எங்களுக்கு அது வேணும் இது வேணும், 2 ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்லாம் ஏகப்பட்ட டிமாண்டுகளை காங்கிரஸ் திமுக வச்சுக்கிட்டு இருக்குதுல்ல, இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் சும்மா உள்ளுள்ளாயே. அவங்களுடைய நோக்கம்ங்கிறது வேற. பிஜேபியை விட நாம பின்தங்கிடக்கூடாது, பிஜேபியை விட கம்மியான தொகுதிகளில் போட்டியிட்டு நாம தமிழ்நாட்டில் பலவீனம் ஆயிட்டோம்னு நாமளே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸோட எண்ணமா இருக்குது. அதுக்கு தான் சும்மா நாளையும் பொழுதையும் கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எதை கொடுக்க மாட்டாங்களோ, எதை செய்ய மாட்டாங்களோ, எது இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையோ அதை கேட்டு சும்மா நாளையும் பொழுதையும் காங்கிரஸ்காரங்க கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம்ங்கிறது பிஜேபிக்கு சரிக்கு சமமாவோ இல்ல பிஜேபி போட்டியிடுறதை விட ஒரு தொகுதி கூடுதலாவோ
போட்டியிடணுங்கிறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கம். அதுக்கு விட தெரியாத வரைக்கும் அந்த பக்கம் பிஜேபி எத்தனை தொகுதிக்கு எடப்பாடியார்கிட்ட ஒத்துக்கிறதுங்கிற அதுக்கு அந்த கேள்விக்கு விட தெரியாத வரைக்கும் இந்த கேள்விக்கு நமக்கு விட தெரியாது. அது வரைக்கும் இப்படியே தான் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. டெல்லியிலிருந்து வருவாங்க போவாங்க, இவங்க டெல்லிக்கு போவாங்க, இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கோம். இது பிரேக் ஆகிறதுக்கு உண்டான ஒரே ஒரு வாய்ப்புன்னா அவங்க ராஜ்யசபா சீட்டை பெரிய விஷயமா நினைச்சா மட்டும்தான் 1-2 நாட்கள்ல முடிவு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ராஜ்யசபா சீட்டு அவங்க அந்த அளவுக்குலாம் எய்ம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி ராஜ்யசபா சீட்டு உறுதியா வேணும்னா மட்டும்தான் 1 or 2 டேஸ்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா இல்லையாங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரிய வருமே தவிர, அது இல்லைன்னா இது இழுத்துக்கிட்டே தான் கிடக்கும். அந்த பக்கம் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபைனல் ஆகும்போது தான் அதை வச்சு தான் அவங்க டிஎம்கே கிட்ட ஃபைனல் டிமாண்டை வைப்பாங்க. அதில் தான் நெகோசியேஷன் நடக்கும். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அவங்க வெளியில் போயிடுவாங்க. அவங்க தனியாக நிற்கலாம், இல்லை இந்த தற்கொலைகளோட கூட்டு வைக்கலாம், இல்லை வெத்து வேட்டு கும்பல் ஒன்றை ஃபார்ம் பண்ணி அவங்களே ஒரு கூட்டணி அமைக்கலாம். என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அது வரைக்கும் இது இப்படித்தான் இழுத்துக்கிட்டு கிடக்கும். ஏன்னா இந்தியா முழுக்க காங்கிரஸ் இதைத்தான் பண்ணுது. பல மாநில கட்சிகளோட காங்கிரஸ் மல்லு கட்டுறதே இந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான். பிஜேபி அத்தனை தொகுதியில் போட்டியிடுது இல்லை, எங்களுக்கே அவ்வளோ தொகுதியை தரமாட்டேங்கிறீங்க, அவங்கள விட மூத்த கட்சி இல்லை நாங்கள், அவங்கள விட பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவங்க இல்லை நாங்கள், எங்களுக்கே அந்த மரியாதையை தரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் காங்கிரஸோட குமரலை. அதைத்தான் இந்தியாவோட பல மாநிலங்களில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அவங்க அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக காங்கிரஸை விட பிஜேபியோட ஓட் பேங்க் அதிகம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். கடந்த 5-10 வருஷத்தில் கணிசமான அளவுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்குது. காங்கிரஸை விட கூடுதல் ஓட்டர்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்கன்றது ப்ராக்டிக்கலான உண்மை. இதே காங்கிரஸ்காரங்களுக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ தான் ஓட்டு, அதனால் உங்களுக்கு இவ்வளோ தான் சீட்டுன்னு இவங்க கொடுத்து கட்டம் கட்டி முடிச்சு விட பார்ப்பாங்கன்றதெல்லாம் காங்கிரஸுக்கு தெரியும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையை இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு 20% ஓட்டு இருக்குது, 10% ஓட்டு இருக்குது, 15% ஓட்டு இருக்குதுன்னு அவங்க ஆளுங்க உருட்டுறது எல்லாமே பிஜேபிக்கு எந்த வகையிலும் நாங்கள் குறைஞ்சி போயிடல. பிஜேபிக்கு எவ்வளோ சீட் கிடைக்குதோ அந்த சீட் எங்களுக்கு கன்ஃபார்மாக வேணாம், பிஜேபிக்கு இன்னும் பிற சலுகைகள் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக தான் இவங்க உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வராதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அந்த பக்கம் எடப்பாடியார பிஜேபி என்ன பாடுபடுத்துதோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் திமுகவை காங்கிரஸ் அடுத்த பல நாட்களுக்கு பாடாய் படுத்தும். அதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அந்த பக்கம் எடப்பாடியார்கிட்ட பிஜேபி ஒரு மாதிரி ஸ்மூத்தான அப்ரோச்சை கடைபிடிச்சதுன்னா இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் இங்கே ஸ்மூத்தாக போக முயற்சி பண்ணுவாங்க. அவ்வளவுதான். திரும்பவும் சொல்கிறேன், பிஜேபிக்கு எடப்பாடியார் எத்தனை சீட்டு கொடுக்குறாரோ அதை வச்சு தான் திமுக கிட்ட காங்கிரஸ் தன்னோட ஃபைனல் டிமாண்டை வைக்கும். அவ்வளோதான். அதனுடைய முடிவு தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருதா இல்லையாங்கிறதுல வந்து நிற்கும். அவ்வளவுதான். மற்றபடி ராகுலோட விஜய் பேசுகிறாரு, விஜயோட ராகுல் காந்தி தினமும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆதவர்ஜுனா அடிக்கடி ராகுல் காந்தியை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த தவக்கன்ஸ் காங்கிரஸ் கூட்டணிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதியாயிருச்சு அப்படிங்கிற இந்த நேரேட்டிவ்ல எல்லாம் இப்படி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலிருந்து பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இதுல எல்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் ராகுலும் சாதாரண ஆள் கிடையாது. அவரும் மொத்த இந்தியாவே என்னதுதாங்கிற நினைப்புல இருக்கிறவர் தான். இந்தியாவோட பிரதான எதிர்கட்சி தலைவராக்க நான் போய் ஒரு சினிமா நடிகன் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற கட்சிக்கிட்ட கூட்டணி பேசணுமா, என்ன கூந்தலுக்கு நான் அதை செய்யணுங்கிற நினைப்புல இருக்கிற ஆள் தான். அதே மாதிரி தான் இந்த பக்கம் வெத்து வேட்டு விஜயன்னாவும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தன்னோட பொச்சை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதா தான் அவரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்படி நம்பி தான் நாளையும் பொழுதையும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இவங்க 2 பேரும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுல எல்லாம் எனக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் நம்பிக்கை கிடையாது. சும்மா சம்பிரதாயமாக அப்பப்போ பேசியிருக்கலாம், ஏதாவது நலம் விசாரிச்சிருக்கலாம், ஏதோ ஃபியூச்சரில் ஆகுங்கிறதுக்காக சும்மா ஒரு சம்பிரதாய டச்சில் இருக்கலாமே தவிர இவங்க சீரியஸாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்றதுலாம் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், இவங்க 2 பேருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வம்படியாக கால் பண்ணி பேசினா அப்படி பேசுகிற ஒரு பலவீனம் ஆயிட்டாருன்னு தான் அர்த்தம். இப்போ ராகுல் வந்து வெத்து வேட்டு விஜய்கிட்ட கால் பண்ணி நாம கூட்டணி வச்சுக்கலாமா, ஒன்னா சேர்ந்து அரசியலில் பயணிக்கலாமான்னு கேட்டால் ராகுல் சரண்டர் ஆயிட்டாருன்னு தான் அர்த்தம், ராகுல் பலவீனம் ஆயிட்டாருன்னு தான் அர்த்தம். அதை ராகுல் ரசிப்பாரா? அதே மாதிரி தான் இந்த பக்கம் விஜய்னா அங்கே ராகுல்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாலோ இல்லை காங்கிரஸ் இன்ன பிற பெருந்தலைகள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாலோ விஜய்னா வீக் ஆயிட்டாருன்னு தான் அர்த்தம். காங்கிரஸ் எப்படிப்பட்ட கட்சின்னு நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் போது இந்த
வெத்து வேட்டை விஜயனாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்காதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கான். காங்கிரஸை நம்பணும்னா நாசமாயிருவோம், நாரி போயிருவோம். நாரிங்கிறதெல்லாம் விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கான். அதனால அவரு கமுக்கமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பழம் நழுவி தானா பால்ல விழும் அப்படிங்கிற நம்பிக்கையில விஜய்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரே அதை விளை வைக்கிற முயற்சியில எல்லாம் இருக்கிறாருங்கிறதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இவர் வம்படியா போனா காங்கிரஸ்காரங்க சும்மா இருப்பாங்களா? எவ்வளவு சீட்டு கேட்பாங்க? இந்த பாருங்க வெத்து வேட்டு விஜய், ஒரு 100 சீட்டை இந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கு 20% ஓட்டு இருக்குது, உங்களுக்கு 30 இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ 134 நீங்க வச்சுக்க, 100 இந்த பக்கம் தள்ளி விடுங்க, 2 பேரும் சேர்ந்து நிற்போம். இல்லைன்னா சீட்டை பப்பாதியா பிரிச்சுக்கிடுவோம். 117 117ன்னு பிரிச்சு நிற்போம். நாளைக்கு அமைச்சரவையும் அதே மாதிரி பப்பாதியா பிரிச்சிருவோம். நீங்க சிஎம் இருந்துங்க, எங்காலுக்கு ஒரு 3-4 பேர்த்த டெப்டி சிஎம் ஆக்கி விட்டுருங்க. இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா கூட்டணி வச்சுக்கலாம்னு கூச்ச போடாம காங்கிரஸ்காரங்க பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஓட்டு இருக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும். கூச்ச போடாம அந்த ஆள் பேசுறாப்புல எங்களுக்கு 15 to 20% ஓட்டு இருக்குதுன்னு. யாரு? காங்கிரஸ்ல இருந்து, காங்கிரஸ் சார்பா வடக்கிருந்து வர்றவாள்லாம் அப்படிதான் சொல்லிட்டு திரியிறா. அவெல்லாம் அப்படிதான் பேசிட்டு திரியிறா, எங்களுக்கு அவ்வளவு ஓட்டு இருக்குது இவ்வளவு ஓட்டு இருக்குதுன்னு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற ஆள்கிட்ட விஜய்னா வம்படியா போய் சிக்கினார்னா, வலுக்கட்டாயமா போய் மாட்டினார்னா என்ன ஆகும்? டோட்டலா அனில்னாவோட அரசியல் சோழியவே இங்கே முடிச்சு விட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் அவருக்கும் தெரிஞ்சதுனால தான் பழம் நழுவி அதுவா தானா விழும், அவங்களா சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு வருவாங்க. அப்போ நாம கொடுக்கறத ஒரு மாதிரி பொத்துனாப்புல வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற நினைப்புல அனில்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவுக்கு பலவீனமானு கேட்டிங்கன்னா பலவீனம் தான், 1-2% ஓட்டு குறையும் தான். ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா அந்த பக்கம் சில ப்ளஸ்ஸுகளும் இருக்குது. உதயசூரியனையே மெஜாரிட்டியான தொகுதிகளில் நிற்க வச்சு அவங்களே வேலை பார்க்கலாம். கை சின்னத்தை நிற்க வச்சு அதுக்கு உதயசூரியன் கட்சிக்காரங்க வேலை பார்க்கறதுக்கு, அதுக்கு நேரடியாக உதயசூரியன் கட்சிக்காரங்களே வேலை பார்த்துட்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் எளிமையான வேலை தான். ஸோ திமுக என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்குது. பிளான் பி வச்சிருக்கிறாங்க. அரசியலில் பிளான் பிங்கிறது நெம்ப முக்கியம் குமார். அதுவும் காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சியை கூட்டணியில் வச்சுக்கிட்டு பிளான் பி எல்லாம் இல்லைன்னா கஷ்டம், நெம்ப கஷ்டம்ங்கிறேன். அப்புறம் பழனிக்கு பாத யாத்திரை போகிற கதை தான், பட்டுன்னு தட்டிட்டு போயிடுவாங்க, நேரடியாக சொர்க்கம்தான். அதனால திமுக பிளான் பி பிளான் சி எல்லாம் வச்சிருக்குது. அவங்களோட நடவடிக்கையிலிருந்து அதுவும் தெரியுது. யாரையும் விடாம எல்லாரையும் இழுத்து போட்டு வச்சிருக்கிறத நாளைக்கு காங்கிரஸ் கம்பியை நீட்டிட்டா என்ன பண்றதுங்கிறதையும் மனசுல வச்சுதான். ஸோ காங்கிரஸ் இருந்தா அதோட பிளஸுகளை பயன்படுத்திக்கலாம். காங்கிரஸ் இல்லைன்னா கூடுதல் தொகுதியில உதயசூரியனை நிப்பாட்டி அந்த பிளஸை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம்ங்கிற அந்த நினைப்புல தான் அவங்க இருக்கிறாங்க. அது ஒரு மாதிரியான சரியான அப்ரோச்சும் கூட. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தொகுதிகளை சரியாக பிரித்து கொடுத்து இந்த தொகுதி பங்கீடு விஷயங்களை எல்லாம் சரியாக பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஸ்டாலின் ஒரு வழி ஆயிடுவார்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் லேசுப்பட்ட வேலை கிடையாது. அந்த பக்கம் எடப்பாடி அவரோட கதையும் அதுதான். அங்கே பார்த்தீங்கன்னா கட்சிகளின் எண்ணிக்கை கம்மி தான், ஆனால் இருக்கிற ஆட்கள்லாம் வேற லெவல் ஆட்கள். அவங்க என்ன டிமாண்ட் வேணும்னாலும் வைக்கலாம். 70 தொகுதி கொடுங்க எடப்பாடி, இல்லைன்னா பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு பிஜேபி சொன்னால் எடப்பாடியார் கதை என்ன ஆகிறது? பார்க்கலாம் என்னென்ன கூத்துக்கள் நடக்குதுன்னு. மற்றபடி அந்த பக்கம் ஆல்ரெடி அணில் குஞ்சுகளுக்கு ஆர்கச கதைகள் சொல்ற தவக்காவின் நிலைய வித்வான்கள்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. பாருங்க, காங்கிரஸ் தவக்கா கூட்டணிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதியாயிருச்சு. தளபதி விட்டு திருப்புன்னு திருப்பிட்டாப்புல. அவ்வளவுதான், ராகுலையே டென்ஷன் பண்ணி விட்டாப்புல. ராகுல் இப்போ ஸ்டாலின்ட்ட சவால் விட்டுருக்கிறாரு. ஏங்க எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு தர மாட்டீங்க, ஒரு 40 சீட்டு கூட கொடுக்க மாட்டீங்க, இப்போ பாருங்க நாங்கள் யாருன்னு காட்டுறோம்னா இந்த வெத்து வேட்டு விஜயோட கூட்டணி வச்சுட்டோம், அடுத்த முதல்வர் விஜய் தான், ஆக்கி காட்டுறனா இல்லையான்னு பாருங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்களை பற்றி அப்படின்லாம் சவால் விட்டுட்டாரு. யாரு? ராகுல் காந்தி. யாருக்கிட்ட? தமிழக முதல்வர் ஸ்டாலின்ட்ட. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடை அனில்னா பண்ணி விட்டாரு. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த முதல்வர் விஜய்னா தான், அதை ராகுல் முடிவு பண்ணிட்டாரு. இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆர்கச கதைகளை அவங்க அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு மாதிரி அண்டாந்து பார்த்து ஆர்கசத்தில் அன்றாயிரம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த இத்து போன பீத்த கதையை பல அணில்கள் நம்பலை. 1000 தான் அணிலாக இருந்தாலும் அறிவுங்கிறது இத்தினுண்டாவது இருக்கிற ஒரு 5-6 பேராவது அங்கே இருப்பான்ல, அவனுக்கு 5-6 பேரும் அதை நம்பலை. சும்மா இருங்க, இப்படித்தான் இத்து போன கதைகளையா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, தளபதி விட்டு திருப்புன்னு திருப்பிடுவாருன்னு நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே தளபதி தான் விட்டு திருப்புன்னு திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுவும் விளங்க மாட்டேங்குது, தளபதி போகிற எதுவும் உருப்படியாக மாட்டேங்குது, யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க. சும்மா இந்த மாதிரி இத்து போன கதைகளை எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? நடக்கட்டும், அந்த கூட்டணி கன்ஃபார்மாக அஃபீஷியலாக
அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்படட்டும், அப்போ பேசுவான், அப்போ ஆர்கசம் அடைஞ்சுக்குவான், அது வரைக்கும் கொஞ்சம் அமுகிட்டு இருப்பான் அப்படின்னு கணிசமான அணில்கள் பேசுகிறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 5 அறிவு அணில்கள்ங்கிற ஸ்டேஜில் இருந்து 6 அறிவு பற்ற மனிதர்கள்ங்கிற ஸ்டேஜுக்கு அவனுங்கெல்லாம் மெல்லமாக, ரொம்ப மெல்லமாவது மேலே வந்துக்கிட்டு இருக்கிறானுங்கள்ல. அது நமக்கு சந்தோஷமான விஷயம் தானே. ஏன்னா நமக்கு அவங்களோட தனிப்பட்ட முறையில் ஒன்றும் காழ்ப்புணர்ச்சி கிடையாதுல்ல. அவர்களும் நம் இனம்தான், நம் மக்கள் தான், நம் மண்ணோட மைந்தர்கள் தான், நம்ம அண்ணன் தம்பி தான், அக்கா தங்கச்சிகள் தான், எல்லாம் சொந்த பந்தங்கள் தானே. ஸோ அவர்கள் ஆறறிவு பெற்ற மனிதர்களாக மாறுறதுல நமக்கு சந்தோஷம் வர்றது இயல்பு தானே. வரட்டும், இந்த அளவுக்காவது புரிஞ்சுக்கிட்டானுங்களே, நடந்தா தான் நிஜம்ங்கிற அளவுக்காவது அவங்களுக்கு அறிவு வந்திருக்குதே, அது வரைக்கும் சந்தோஷம். மற்றபடி ராகுல் காந்தி முடிவு பண்ணிட்டாவே போதேன், அவர் சிஎம் தானே இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்தமான உள்ளுள்ளாயே பின்புறத்திலேயே சிரிக்கிற மாதிரியான ஒரு மேட்ரு தான். ராகுல் காந்தி அடிப்படையில் எப்பேற்பட்ட ஆள்னா, சிஎம் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கிற ஆள் சொல்லியே முடிச்சு விட்ருவாப்புல. காங்கிரஸின் சமீப நாட்கள் வரலாறையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு சொல்லாமல் சொல்கிற செய்திங்கிறது அதுதான். யாருக்கெல்லாம் சிஎம் ஆக வாய்ப்பு இருக்குதோ அவங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்கன்னா சோழி முடிஞ்சிடுங்கிறது தான் ஒரு மாதிரி ப்ராக்டிக்கலான உண்மையாக இருக்குது. அதிலிருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற, இந்தியாவிலேயே தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சினா திமுக தான். அது மட்டும்தான் காங்கிரஸை எப்படி கையாளணுங்கிற அந்த வித்தையை கற்று வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் வேற எந்த கட்சிக்கும் அந்த கலை இது வரைக்கும் கைவர பரலை. பல தடவை காங்கிரஸ் திமுகவுக்கும் விபூதி அடிச்சிருக்குது, வேப்பல்ல அடித்து விரட்டி விட்டுருக்குதுங்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலான உண்மை தான். எல்லாம் கலந்து தான் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ காங்கிரஸ் திமுகவோட இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷம் தான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.